நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் ஸ்டேல்மேட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் செக்மேட் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் வின்னு. அதே ஸ்டேல்மேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டம் ட்ரா. அதாவது உங்கள்கிட்ட குயின் இருந்தாலும் கூட நீங்கள் தவறுதலாக ஸ்டேல்மேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்களும் வின் இல்லை, அவங்களுடைய ஆப்போனண்ட்டும் வின் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே ஆஃப் பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்போ ஸ்டேல்மேட் எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பொசிஷனில் நம்ம குயின் எடுத்து ஜூட்டில் போட்டாலும் செக்மேட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா கிங் இருக்கிற இடத்துலையும் செக் வருது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஒரு பக்கமும் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த மாதிரி இருந்தால் செக்மேட்டு. இப்போ ஒயிட் வின் ஆயிடுச்சு. இதே குயின் எடுத்து நீங்கள் H2 போட்டாலும் கூட ஒயிட் வின் ஆயிரும். ஏன்னா இது சேம் கிங்குக்கு செக் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது எங்கேயும் கிங் மூவ் ஆக முடியாது. இந்த மாதிரி இருந்தால் செக்மேட்டு. ஓகே, ஒயிட் வின்னு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேல்மேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த குயினை எடுத்து நீங்கள் தவறுதலாக நீங்கள் F2 வச்சிட்டிங்க அப்படின்னா வச்சு காட்டுற பாருங்கள். F2 வச்சா இப்போது கிங்குக்கு அது இருக்கிற இடத்துல செக் கிடையாது. ஆனால் அதனால் G1லேயும் வர முடியாது, H2லேயும் போக முடியாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் இது ஸ்டேல்மேட். அதாவது கிங்குனால் வேறு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த கிங்கு இருக்கிற இடத்துல செக் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுதான் ஸ்டேல்மேட்டு. சரிங்களா? இது ஒரு டைப்பு. இனி அடுத்த டைப் பார்க்கலாம். இனி அடுத்தது இந்த பொசிஷனில் பாருங்கள், B6 இருக்கிற குயினை நீங்கள் A7 போட்டிங்கனாலும் செக்மேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் C7 இருக்கிற குயினை நீங்கள் B7 போட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு செக்மேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்ட நிறையா பவர் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நம்ம கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னோம்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம ட்ரா பண்ணலாம். பாருங்கள், H8 நம்மளுடைய குயின் இருக்குது. அந்த குயினை கொண்டாந்து நாம் இந்த H2 இருக்கிற பானை நாம் கேப்சர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிங்க்கு செக் வருது. அது மட்டும் இல்லாமல் கிங் வேறு எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. அது கண்டிப்பாக அந்த குயினை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கிங்க்கு இருக்கிற இடத்துல செக் இல்லை. ஆனால் அதனால் வேறு எங்கேயும் மூவ் பண்ணவே முடியாது. இப்போ இது ட்ரா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒயிட் கிட்ட எவ்வளோ காயின் இருந்தாலும் கூட பிளாக்கு கரெக்டாக அதனுடைய குயினை மூவ் பண்ணி ஸ்டேல்மேட் பண்ணிருச்சு. இதுதான் ஸ்டேல்மேட்டுங்கிறது. இனி இன்னொன்று பார்ப்போம். இதே மாதிரி இனி அடுத்தது இந்த பொசிஷனில் பாருங்கள், இப்போது செக்மேட் பண்ணுறதுக்கு அந்த F7 இருக்கிற குயினை கொண்டாந்து B7 வச்சா தான் இப்போ செக்மேட் ஆகும். ஆனால் இப்போ குயினை B7 வைக்கிறதுக்கு பதிலாக அவர் C7 இப்போ ஒயிட் காயின் வச்சுட்டு தான் நாம் வச்சுக்குவோம். அப்படி C7 வைக்கிறப்போ அந்த கிங்குனால் வேறு எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. இருக்கிற இடத்துலையும் செக் இருக்காது. அப்படி இது ஸ்டேல்மேட் கிடையாது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த பிளாக் கிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பான் பிளாக் கிட்ட இருக்குது. இப்போ அதனால் அந்த பானை மூவ் பண்ண முடியும். இப்போ கிங்கை எந்த காயினுமே இல்லாமையோ அல்லது எந்த காயினையும் மூவ் பண்ண முடியாத ஒரு நேரத்தில் கிங்கும் இருக்கிற இடத்துல செக் இல்லாமல் மற்ற எல்லா பக்கம் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் தான் ட்ரா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் காயின் அவருடைய பானை மூவ் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் B7 அந்த குயினை மூவ் பண்ணாங்கன்னா செக்மேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் பாருங்கள், பிளாக் கிட்ட பான் இருக்குது. ஆனால் அந்த பானை மூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இப்போ நாம் இந்த F7 இருக்கிற குயினை எடுத்துகிட்டு போய் B7 வச்சோம்னா தான் அது செக்மேட் ஆகும். ஆனால் C7 மூவ் பண்ணியாச்சுன்னா இப்போ இது ஸ்டேல்மேட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங் இருக்கிற இடத்துல செக் இல்லை. ஆனால் வேறு அது எங்கேயும் கிங்கை மூவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிளாக்கோட காயினை நகர்த்தலாம், அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பானை நகர்த்தலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போ நகர்த்த முடியாது. இதுவும் ஸ்டேல்மேட் தான். ஓகே, இந்த வீடியோவில் ஸ்டேல்மேட் அப்படின்னா என்னென்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.